ஹலோ மேட்ஸ். ப்ரொசஸர், இந்த ப்ரொசஸர் என்றால் என்ன, இந்த ப்ரொசஸர் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் இதை யாரெல்லாம் தயாரிக்கிறாங்க, இதில் என்னென்ன வகை இருக்குது என்றதை பற்றி தான் இந்த ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கடா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மேட்ஸ், ப்ரொசஸர், இந்த ப்ரொசஸரை நாங்கள் CPU என்றும் சொல்லுவோம். அதாவது சென்ட்ரல் ப்ரொசஸிங் யூனிட். நீங்கள் ஒரு பர்சன் எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த பர்சனுக்கு ஒரு பிரெயின் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமாக இயக்குதோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்ஸுக்கு இந்த ப்ரொசஸர் முக்கியமான விஷயமாக இயக்குது. அதனால தான் நாங்கள் பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் என்று இந்த ப்ரொசஸரை நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் செய்யக்கூடிய அனைத்து விதமான வேலைகளையும் இந்த ப்ரொசஸர் தான் செய்யுது. அதாவது நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் கல்குலேட்டர் ஓப்பன் பண்ணி 2+2 கல்குலேஷனை கொடுத்தீங்கன்னா அந்த கல்குலேஷனை பண்ணுறதும் இந்த CPU வேலை தான். எந்த விதமான வேலையை நீங்கள் கொடுத்தாலும் எல்லாத்தையும் செய்யக்கூடியது தான் இந்த ப்ரொசஸர், சென்ட்ரல் ப்ரொசஸிங் யூனிட் என்று நாங்கள் சொல்லுவோம். என்னப்பா CPUன்னு சொல்றீங்க, அந்த CPUனா அந்த பெரிய பொட்டி தானே CPU, அந்த பெரிய பொட்டி தான் நான் எல்லா வேலையும் செய்யும்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை மேட்ஸ். அந்த பெரிய பொட்டி என்னது, ஜஸ்ட் அது கேசிங். அந்த கேசிங்குள்ளுக்கு தான் மதர் போர்டு இருக்கும். அந்த மதர் போர்டு ஒரு கம்போனன்ட்னா தான் CPU இருக்கும். இந்த CPUன்றது ஜஸ்ட் ஒரு IC பேஸ்டான ஒரு சர்க்கிட், அதாவது இன்டகிரேட்டட் சர்க்கிட்னு சொல்லுவோம். இந்த சர்க்கிட் அதாவது ஒரு சின்ன சிப்பாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு இமேஜ் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ், இந்த CPU அதாவது ப்ரொசஸர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் முக்கியமாக ஒரு 4 விஷயம் சொல்கிறேன். இந்த CPUக்குள்ள இருக்கக்கூடிய 4 விஷயங்களும், இந்த 4 விஷயத்தை நீங்கள் விளங்கெடுத்தா இந்த CPU எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும். இந்த 4 விஷயமும், ஒன்றாவது கோர், அண்ட் செகண்ட் த்ரெட், அண்ட் மூணாவது கேஷ், நாலாவது கிளாக் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இந்த முக்கியமான 4 விஷயம் தான் அந்த CPUக்குள்ள இருக்குது. இந்த 4 விஷயம் தான் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு புரிய நம்ம விளங்கப்படுத்துகிறேன். நிச்சயமாக டீப்பாக போக தேவையில்லை, உங்களுக்கு புரிஞ்சு கொள்கிற மாதிரிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு விளங்குமென்று நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த கோரண்டா ஒரு பாத்தாக வச்சுக்கோங்க, அதாவது ஒரு வேயா. இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் CPUக்குள்ளே போகணும் தானே. இந்த போகிறதுக்காக வேண்டி ஒரு வழி தேவைப்படும், ஒரு ரோட் தேவைப்படும். அந்த ரோட் தான் இந்த கோர் என்று சொல்லக்கூடியது. அண்ட் செகண்ட் திங், த்ரெட்ஸ். இந்த த்ரெட்ஸுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நீங்கள் கொடுத்தீங்க தானே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோர் வழியாக உள்ளே போய் இப்போ நீங்கள் அட் அ டைம் ஒரு 10 இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துன்னு வைங்க, அந்த நீங்கள் கொடுத்த 10 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் த்ரெட்டில் தைக்கும். அதாவது த்ரெட்டுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுத்த 10 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஆர்டரில் வச்சுக்கொள்ளக்கூடியது தான் இந்த த்ரெட்டுடைய வேலை. அண்ட் அதில் தேர்ட் திங் வந்து கேஷ் என்ன சொன்னேன். இந்த கேஷ் மெமரி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. கேஷ் மெமரி இதனுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கோர் வழியாக உள்ளே போய் இந்த த்ரெட்ஸில் ஆர்டராக இருக்கும். ஆர்டர் படி 1 2 என்ற அந்த ஆர்டரில் 1 by 1 இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கேஷ் மெமரிக்கு போகும். இந்த கேஷ் மெமரியில இருந்து தான் அந்த ப்ரொசஸ் நடக்கும். அதாவது இந்த ப்ரொசஸ் நடக்கிற டைமில் நீங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கேஷ் மெமரியில் தான் சேவ் ஆகி இருக்கும். அண்ட் ஃபைனல் நாலாவது திங், இந்த நாலாவது திங் என்னென்னா கிளாக் ஸ்பீட் என்று சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரொசஸ் ஆகி அவுட்புட்டாக வாரத்துக்கு எடுக்கிற டைமை தான் நாங்கள் கிளாக் ஸ்பீட் என்று மெஷர் பண்ணுவோம். அண்ட் நாங்கள் மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது தான் GHz சொல்லக்கூடிய இந்த மெஷர்மெண்ட். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சாப்பாடு நீங்கள் சாப்பிட போகிறீங்க, அந்த சாப்பிட்ற டைம் அண்ட் சாப்பிட்டு முடிகிற வர இருக்கிற அந்த டைம் இருக்குது, அந்த டைமை தான் இந்த GHz டைமில் மெஷர் பண்ணி GHz சொல்லுவோம். இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரொசஸர் 3 GHz இருக்குமெண்டா ஒரு செகண்டுக்கு, அதாவது 3 பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணுமெண்டா அர்த்தம். இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரொசஸர் 4 GHz இருந்துச்சுன்னா ஒரு செகண்டுக்கு 4 பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அது கம்ப்ளீட் பண்ணும். அண்ட் சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த 4 விஷயம் என்ன நாங்கள் பார்த்தாச்சு. அண்ட் அடுத்ததாக இந்த ப்ரொசஸர்ஸ் உடைய டைப்ஸ் என்ன, இந்த வகையெல்லாம் இருக்குது, இந்த ப்ரொசஸரில் எத்தனை வகை இருக்குது என்றதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். 4 வகையை சொல்லலாம். முதலாவது என்னென்னா மைக்ரோ ப்ரொசஸர், அண்ட் ரெண்டாவது மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க, அண்ட் மூணாவது எம்பெடட் ப்ரொசஸர்னு சொல்லுவாங்க, அண்ட் நாலாவது டிஜிட்டல் சிக்னல் ப்ரொசஸர் என்று சொல்லுவாங்க. இந்த 4 வகையும் தான் CPUவில் இருக்கக்கூடிய 4 வகை. அண்ட் இந்த 4 விதமான ப்ரொசஸர்ஸையும் நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த ப்ரொசஸர்ஸ் எல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு மட்டும் சொல்கிறேன், ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது நான் சொன்னேன் மைக்ரோ ப்ரொசஸர். இந்த மைக்ரோ ப்ரொசஸர் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால், நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மைக்ரோ ப்ரொசஸர் தான் இருக்குது. அண்ட் ரெண்டாவதாக மைக்ரோ கண்ட்ரோலர். அண்ட் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எதிலெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹோம் அப்ளையன்சஸ், டிஜிட்டல் திங்ஸ் இருக்கும். இந்த டிஜிட்டல் திங்ஸில் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான்.
அதாவது வெஹிக்கிளில் யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் திங்ஸில் எல்லாமே இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மூணாவது எம்பர்டட் ப்ரொசஸர். இந்த எம்பர்டட் ப்ரொசஸர் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரொபோட்டிக்ஸில் இந்த எம்பர்டட் ப்ரொசஸர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஏர்கிராஃப்ட்ஸ், அதாவது ஃப்ளைட், ஹெலிகாப்டர் அண்ட் அதில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த எம்பர்டட் ப்ரொசஸர்னு சொல்லுவாங்க. அண்ட் நாலாவது திங் வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ரொசஸர் என்று சொல்லுவாங்க. இந்த டிஜிட்டல் சிக்னல் ப்ரொசஸர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுடைய மொபைல் ஃபோன் எடுத்துக்கொண்டா கூட உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ரொசஸர் வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ரொசஸர் தான். அண்ட் ஆல்சோ பார்கோட் ரீடர் அண்ட் இதில் எல்லாத்துலேயும் டிஜிட்டல் சிக்னல் ப்ரொசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பிரிண்டர், ஃபோட்டோகாபி மெஷின் இதெல்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா கூட இதிலையும் நாங்கள் டிஜிட்டல் சிக்னல் ப்ரொசஸர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த சிபியூஸை யாரெல்லாம் தயாரிக்கிறாங்க, இந்த ப்ரொசஸர்ஸை யாரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு தானே கேட்குறீங்க. யாரும் இல்லை மேட்ஸ், இந்த 2 பேரும் தான். அதாவது இன்டெல், ஏஎம்டி. இந்த 2 பேருக்கும் சரியே வராது. அந்த காலத்திலிருந்து நீ நல்லவனா நான் நல்லவனா, உன்னை விட நான் தான் சிறந்தவன், இந்த மாதிரியான சண்டை சச்சரவெல்லாம் அதிகமாகவே போயிட்டு தான் இருக்கு. முன்னைய காலத்துல எல்லாமே இன்டெல் தான், நான் தான் ராஜா என்று சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு பிறகு 64 பிட், அதாவது இந்த 32 பிட் 64 பிட்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை பற்றியான ஒரு வீடியோ உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அண்ட் இன்டெல் முதல் தடவையாக 32 பிட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஏஎம்டி யோசிக்கிறான், இவன் எப்படி 32 பிட் ரிலீஸ் பண்ணுறான், அண்ட் அந்த டெக்னாலஜி எப்படி இருக்கிறன்னு பார்க்கறதுக்காக வேண்டி இன்டெல்கிட்ட போய் கேட்குறான். அந்த 32 பிட் டெக்னாலஜி நீங்களே தாங்களே ஏண்டி ஏஎம்டி போய் இன்டெல்கிட்ட கேட்க, இன்டெல் சொல்லிட்டான் உனக்கு தரவே முடியாது, நான் தான் இங்கே மேனுஃபேக்சர், அதாவது ப்ரொசஸர் மேனுஃபேக்சர் நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு பின்னுள்ள காலங்களில் ஏஎம்டி 64 பிட்டை ரிலீஸ் பண்ணுறான். இன்டெலுக்கு ஒரே ஷாக், நான் 32 பிட் தான் ரிலீஸ் பண்ணேன், ஏஎம்டி 64 பிட், அதாவது 32 64 பிட்ஸ் ஹை பர்ஃபார்மன்ஸையும் ஹை ஸ்பீடையும் கொடுக்கக்கூடிய ப்ரொசஸர்ஸை ஏஎம்டி ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதில் ஏஎம்டிக்கும் இன்டெலுக்கும் ஒரு டீல் வருது. என்னென்னா இன்டெல் போய் ஏஎம்டிக்கு எப்போ கெஞ்சுறாங்க, உங்களோட 64 பிட் டெக்னாலஜி எங்களுக்கு தாங்களேன்னு சொல்லி. ஆனால் ஏஎம்டி ஏலவன்னு சொல்லலை, நான் உங்களுக்கு இந்த 64 பிட் டெக்னாலஜியை தாரேன், ஆனாலும் ஒரு கண்டிஷன், அண்ட் நீங்கள் தயாரிக்கக்கூடிய 64 பிட் பேஸ் ப்ரொசஸர்ஸில் வரக்கூடிய ஷேர்ஸில் எங்களுக்கும் ஒரு பங்கு தரணும்னு சொல்லி ஏஎம்டி இன்டெல் கிட்ட ஒரு கண்டிஷன் வைக்கிது. இந்த கண்டிஷனுக்கும் ஓகே ஆகி இன்டெல் இப்போது 64 ப்ரொசஸர் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதால் வரக்கூடிய ஒரு ஷேர்ஸை ஏஎம்டிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை மேட்ஸ். அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நீ தான் நல்லவன் நான் தான் நல்லவன், உன்னைய விட நான் தான் பெஸ்ட் நீ தான் பெஸ்ட்னு சொல்லி இன்று வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வைக்குது. என்னென்ன 2 பேருக்கும் போட்டி, நான் ஒன்று ரிலீஸ் பண்ணுறேன்னா உனக்கு பதிலாக இந்த வச்சுக்கோன்னு சொல்லி இன்னும் ஒன்று ஏஎம்டி ரிலீஸ் பண்ணுறது, ஏஎம்டியை பார்த்து அதை விட பெஸ்ட்டாக இன்டெல் ரிலீஸ் பண்ணுறான். இப்படி தான் மேட்ஸ் இந்த வரைக்கும் போய் கொண்டு இருக்குது. இந்த காலத்தில் கரண்ட்லி ஏஎம்டி நல்லமா இன்டெல் நல்லமான ஒரு கம்பேரிசன் உனக்கு வேணுமென்னு சொன்னேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் 7 மணி உங்களுக்கு வீடியோ கொண்டு வரேன். ஆனாலும் அதாவது எந்த மேனுஃபேக்சர் இன்டெல் நல்லமா ஏஎம்டி நல்லமான்னு கேட்டிங்கன்னா எப்படியும் கம்பேரிசன் பண்ணது ரொம்ப கஷ்டம். இந்த 2 பேருமே நல்ல ப்ரொசஸர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதாவது இப்போ உள்ள காலத்தை எடுத்தீங்கன்னா இன்டெல் எடுத்தீங்கன்னா இன்டெல்ல i9 14 ஜென்ரேஷன் ரன்னிங் இருக்குது. அண்ட் ஏஎம்டி எடுத்தீங்கன்னா Ryzen 9 ரன்னிங் இருக்குது. இப்போ எடுத்தீங்கன்னா இந்த 2மே பெஸ்ட் சிபியூஸை தான் இந்த காலம் வரைக்கும் இருக்குது. அண்ட் நான் உங்களுக்கு மேலே சொன்ன எல்லா விஷயங்களும் புரிஞ்சிக்குமென்னு நம்புகிறேன். எல்லாம் சிம்பிளாக தான் உங்களுக்கு புரியுற மாதிரியும் சொல்லிப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு விளங்கியிருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எதுக்கு டிஸ்லைக் பண்ணுங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பிகாஸ் நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். அண்ட் இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களை நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.